ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரியில் ஃபெதர் ஸ்டிச். அதுக்கான ட்ராயிங் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஏதாவது ஒரு கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க அண்ட் பேசிக் ஆரி நீடில் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஷேப்பில் திலகம் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அவுட்டர் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு திலகம் ஷேப், அதுக்கு மேலே ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட் எடுத்து சென்டரில் ஒரு பஞ்ச், மேலே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே ஸ்டார்டிங்லேயே பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் போட்டுக்கணும். செகண்ட் லைன் போடும்போது சென்டரில் ஒரு பஞ்சு, மேலே ஒரு பஞ்சு. ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இதுக்கும் நடுவில் கேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. கீழே கொண்டு வந்து ஷார்ட் போட்டுக்கோங்க. மேலே ஷார்ட் வராது. நடுவில் ஒரு பஞ்சு, அப்புறம் மேலே ஒரு பஞ்சு. மேலே போடுற பஞ்சுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இதுக்கும் கேப் வர மாதிரி இருக்கும். சென்டரில் ஃபுல்லாகவே ஃபில்லாக இருக்கும். மேலே அவுட்டரில் இருக்கிற திலகம் ஷேப் மட்டும் கேப் விட்டு ஃபிஷ் போன் மாதிரி ஃபில் ஆகும். இந்த ஃபெதர் ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாக் வரைகிறீங்க அப்படின்னா அதோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபெதர் ஸ்டிச் போட்டிங்கன்னா பீகாக்கோட ஒரிஜினல் ஃபெதர் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து திலகம் ஷேப்பில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் போடலாம். எதில் போட்டாலும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைடாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைட் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டரில் நீங்கள் வைக்கிற ஸ்டோன் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் டிசைன் வரும். இல்லை நீங்கள் ரவுண்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணுறேன், இல்லை குட்டி திலகம் ஷேப் யூஸ் பண்ணுறேன், இல்லை பெரிய ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோன் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் டிசைன் போடணும். ஸோ ஃபெதர் ஸ்டிச்சில் இப்போ நம்ம ஒன் சைட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சைடு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சைடு போக முடியும். அதே மாதிரி தான் இந்த சைடும். கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து த்ரெட்டை கொண்டு வந்து கீழே ஷார்ட் போட்டுக்கோங்க. மேலே ஷார்ட் வராது. சென்டரில் ஒரு பஞ்ச், மேலே பஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனுக்கும் இப்போ போடுற லைனுக்கும் இங்கே நல்லா கேப் வரணும். ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரி தான். சென்டரில் இருக்கிற திலகம் ஷேப் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். லாஸ்ட்டாக இருக்கிற திலகம் ஷேப்பில் மட்டும் ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரி கேப் வரும். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஃபெதர் ஸ்டிச்சை இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. த்ரெட்டை இப்படி மேலே கொண்டு வந்து சென்டரில் ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே திலகம் ஷேப்பில் ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணும்போது அங்கேருந்து த்ரெட்டை கொண்டு வந்து ஸ்டார்டிங் பேஸில் தான் ஷார்ட் வரும். மேலே எந்த ஷார்ட்டும் வராது. சென்டர்லேயும் பஞ்ச் தான், மேலேயும் வந்து ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. மேலே பண்ணுற பஞ்ச் மட்டும் ஃபஸ்ட் லைனுக்கும் இப்போ நம்ம பண்ணுற லைனுக்கும் கேப் வரணும். ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரி. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சென்டரில் இருக்க திலகம் ஷேப்பை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணியிருப்போம். அவுட்டரில் இருக்க திலகம் ஷேப்புக்கு வந்துட்டு ஒன் லைனுக்கும் ஒன் லைன் கேப் விட்டு ஃபிஷ் போன் ஸ்டைலில் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ ஃபெதர் ஸ்டிச்சோட ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான். ஒரு டிசைனோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் ஃபுல்லாக அந்த ஃபில் பண்ணிவிட்டு அங்கே நாட் போட்டுட்டு ரிமைனிங் சைடை ஃபில் பண்ணி அங்கேயும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெதர் ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபெதர் ஸ்டிச்சுக்கு அவுட்லைனுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறதுக்காக பீட்ஸ் நீடில் எடுத்துக்கோங்க. பீட்ஸ் நீடில் ரொம்ப இந்த மாதிரி தின்னாக இருக்கும். நார்மல் ஷிவிங் த்ரெட்டில் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நூலை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த தின் நீடில் ஒரு 10 to 15 பீட்ஸ் பக்கமாக ஃபில் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பீட்ஸ் கையில் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பீட்ஸ் வந்து ஒரு 2 பீட்ஸ் அந்த மாதிரி கோத்துக்கோங்க. 2 பீட்ஸ்க்கு மேலே கோக்காதீங்க, உங்களுக்கு நல்லா கரெக்டாக அந்த ஷேப் வராது. எப்பயுமே பீட்ஸ் கோக்கும்போது 1 இல்லைன்னா 2க்கு மேலே கோக்காதீங்க. நார்மல் செயின் ஸ்டிச்லேயே 2 பீட்ஸ் கோத்து போடுறது தான் பீட்ஸ் ஒர்க்கு. பீட்ஸ் ஒர்க் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய அந்த அவுட்லைன் வந்து சூப்பராக தெரியும். நீங்கள் பீட்ஸ் அவுட்லைனும் கொடுக்கலாம், இல்லைன்னாக்க வேறு ஏதாவது ஜரி த்ரெட்டில் அந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம். பட் பீட்ஸ் போட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த டிசைனே ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் பீட்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா. அதனால தான் எல்லாருமே பீட்ஸ் ஒர்க் சூஸ் பண்ணுவாங்க அவுட்லைனுக்காக. அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் ஷிவிங் த்ரெட்லேயே பீட்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் போடும்போது. அண்ட் நீடிலும் சில டைமில் வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஹார்டாக வச்சு நம்ம சுற்றி கொண்டு வரும்போது இந்த தின் நீடில்னால் உடையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நார்மல் ஷிவிங் த்ரெட் வச்சு போட்டுட்டு இந்த தின் நீடில் போட்டிங்க அப்படின்னாலே போதும். இந்த எண்டு போடும்போது உங்களுக்கு அந்த எட்ஜு பர்ஃபெக்டாக வர ஃப்ரண்ட்டில் ஒரு ஷார்ட் போட்டுட்டு சைடில் ஒரு எம்டி ஷார்ட், 2 எம்டி ஷார்ட் போட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற எட்ஜு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது 2 பீட்ஸ் அதுக்கு மேலே கொக்கவே கொக்காதீங்க. ஒவ்வொரு பீட் வந்து எதுக்காக கொக்குறோம் அப்படின்னா ரொம்ப வளைஞ்சி வரும்போது ஒவ்வொரு பீட் வச்சு கொத்திங்க அப்படின்னா அந்த ஷேப் ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு எடுத்து வந்து காட்டும். ஷேப் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. ஒவ்வொரு பீட் கொத்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, இந்த மாதிரி வளைஞ்சி வர லைனாக இருக்குது அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பீகாக் வரைகிறீங்க, அதுக்கான ஃபெதர்ஸ்க்கு எல்லாமே ஃபெதர் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபெதருக்கும் ஒவ்வொரு கலரில் ஃபெதர் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்க ரேண்டமாக கலர்ஸ் சூஸ் பண்ணியும் போடலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. இந்த மாதிரி போட்டுட்டு அவுட்லைனுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கு இல்லை நம்ம சரி ஒர்க்கு ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நம்ம பீட்ஸ் அவுட்லைனும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நாட் போடும்போது அங்கே பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துட்டு எப்பயுமே பீட்ஸ் நாட் போடும்போது உள்ளே விட்டு போடுங்க, வெளியே விட்டு போடாதீங்க. இந்த ஃபெதர் ஸ்டிச்சுக்கும் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் இருக்க திலகம் ஸ்டோனும் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இவ்வளோதாங்க ஃபெதர் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். See you, bye.